கோயம்புத்தூர்ல நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நண்பர்களே. திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலேயே அவருடைய பிரச்சார கூட்டத்துக்கு நடுவிலேயே திமுகவினரும் மதிமுகவை சேர்ந்தவர்களும் பாஜகவினரை தாக்க முற்பட்டது பெரும் பிரச்சனையாக வெடிச்சிருக்குது. தாக்குதலும் கைகலப்பும் நடந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். என்ன நடந்தது, இதனால கோவையில் பதற்றம் ஏற்பட்டிருக்குதா, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிடுறதாலேயே இந்த கோவை தொகுதி ஸ்டார் அந்தஸ்தை பெற்றிருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பலரும் வந்துட்டு போயிட்டாங்க. ஏன் அவ்வளவு தூரம்? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே 3 முறை கோவை பகுதிக்கு வந்திருக்கிறாரு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இது மாறிடுச்சு. இந்த தொகுதியில் திமுகவின் சார்பாக திரு கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுக சார்பாக திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுறாங்க. இந்த 3 பேருக்கு இடையில தான் கடுமையான போட்டி. என்னதான் போற பக்கமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதிமுகவை சேர்ந்த பிற தலைவர்களும் சரி, இது இருமுனை போட்டி தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட உண்மை நிலை என்ன அப்படின்னா, திமுக அதிமுக 2 பேருமே பாரதிய ஜனதா கட்சியை கண்டு பயப்படுறாங்க. அவரைத்தான், திரு அண்ணாமலை அவர்களைத்தான், பிறகு திரு பிரதமர் மோடி அவர்களைத்தான் தாக்குறாங்க அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது. இன்னும் சொல்ல போனா இது இருமுனை போட்டி தான். எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இதுல பாஜக போட்டியிலேயே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு, மேடைக்கு மேடை விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை மாறிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையை சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி கோவையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னே சொல்றாங்க. திரு அண்ணாமலை ஹஸ் a edge அப்படின்னு பல கருத்து கணிப்புகளும் சொல்லி இருக்குது. கோவையில் வெற்றிக்கனியை எப்படியாவது பறித்து விட வேணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களும் கடுமையாக உழைத்து வராரு. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சார்னா இரவு 10 மணி வரைக்கும் அப்படி மனுஷன் பம்பரமாக சுத்துறாரு. கோவையின் அனைத்து பகுதிகளையும் அவர் கவர் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, அவருக்கு கோவையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பும் கிடைக்கிறத நாம பார்க்க முடியுது. கோவை மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கிற இந்த வரவேற்பு தான் திமுக மற்றும் அதிமுகவினரிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டிக்கிட்டு எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடிக்க வேணும், அவருடைய பிரச்சாரத்தையே சிதைக்க வேணும், குலைக்க வேணும் அப்படின்லாம் திட்டமெல்லாம் போட்டு செயல்படுவதாகலாம் பேச்சுக்கள் அடிபடுது. அது உண்மைதானோ அப்படின்னு நாம சந்தேகப்படும் வகையில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்தது நண்பர்களே. கோவையுடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவாரம்பாளையம் பகுதியில் நேற்று அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. அவர் மாலை 7 மணி வாக்கில் அங்க வருவதாக இருந்தது பிரச்சாரத்துக்கு. அதனால சாயங்காலம் 4 மணி 5 மணியிலிருந்தே அங்க பெரிய அளவில் பாஜகவினரும் ஆதரவாளர்களும் பொதுமக்களுமே அங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய கான்வாய் அங்க சேருவதற்கு, பிரச்சார வாகனம் அங்கு சேருவதற்கு இரவு கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திரு அண்ணாமலை அவர்கள் அங்க வரும்போது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினரும் மதிமுகவினரும் பாஜகவினர் மீது பாய்ந்ததாக சொல்லப்படுது. அப்பொழுது ஏற்பட்ட வாக்குவாதம் பிறகு கைகலப்பாவும் மாறி இருக்குது. தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அப்படின்னு அங்கிருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காவல்துறையிடம் புகார் அளிச்சாங்க. மேலும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினாங்க. பதிலுக்கு பாஜகவினரும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தை அங்க முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பிய பிறகும் கூட அங்கிருந்த திமுகவினரும் மதிமுகவினரும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும்
விடுவதாக இல்லை. அவங்க பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடைசியில் இது கை கலப்பில் போய் முடிஞ்சிருக்குது. போலீஸாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, அவர் என்ன பிரச்சாரம் செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, அதை கவுண்டர் பண்ணணும். அதை நம்ம அனுமதிக்க கூடாது. அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருவார் போல இருக்குதே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு ஜுரம் கண்டுருச்சு திமுகவினருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை இருக்கணும் அப்படிங்கிறதை நாம் அனைவரும் உணர வேண்டும் நண்பர்களே. குறிப்பாக கோவை மக்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருவதும், அவர்களுடைய ஆதரவு கரத்தை அண்ணாமலைக்கு நீட்டுவதும் பிற கட்சிகளுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அண்ணாமலை அவர்களுடைய இந்த வேகத்தை திமுகவோ அதிமுகவோ சதிவேலை செய்தெல்லாம் நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.